தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களுக்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ளபோது தேர்தல் நடத்தினால் குழப்பம் வரும் என்ற மனுதாரரின் வாதத்தை ஏற்று உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியான 41 பேருக்காக தவிக சார்பில் நிறைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மக்களை என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சியை இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். கூட்ட நெரிசல் குறித்து போலீசார் முன்கூட்டியே தமக்கு எச்சரிக்கை கொடுக்காதது ஏன் என்று கேள்வி. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? கரூரில் 41 பேரை இழந்துவிட்டு வீட்டில் வேதனையில் இருந்த தன்னை ஓடி விழுந்து விட்டதாக பேசினார்கள் என்று முதலமைச்சர் விஜய் கண்டனம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எம்எல்ஏக்கள் பேர விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது தலைமறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டி பாட்டு பாடி கிண்டல். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஊரை கொள்ளையடித்து உலகில் போட்ட மற்றொருவர் சிங்கப்பூருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு சென்று விட்டதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் விஜய். இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் சிக்கப் போகிறார்களோ என்று ஐயம். ஐந்து நிமிடங்கள் பேசியதற்கே கொளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டுவிட்டார்கள் என்று மு.க. ஸ்டாலினின் தோல்வியை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் விஜய். உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்.
பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. இடைத்தேர்தலின் போது திமுகவை மக்கள் வெளுத்துவிட வேண்டும் என்றும் சூளுரை. தமிழ்நாடு அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் லஞ்சத்தை தவேக அரசு ஒழித்துவிட்டதாக முதலமைச்சர் விஜய் பெருமிதம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் பேசுவதன் மூலம் மேகதாது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றும் விளக்கம். இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டிப்பார், நான் யார் தெரியுமா, தொட்டுப்பார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. சட்டப்பேரவையில் தன்னை வாயை திறங்கள் என கூறும் திமுகவினர் தான் பேசத் தொடங்கியதும் எழுந்து ஓடிவிடுவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. பார்ட்டி ஃபண்ட் என கூறியதும் திமுகவினர் எழுந்து ஓடியது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுப்பதை போன்றது என்று கருத்து. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. தவேகாவை பார்த்து சோஃபா மாடல் என்றும் வாஷிங் மிஷின் மாடல் என்றும் திமுக பேசலாமா? அரசியல் வியாபாரத்தின் வெண்டிங் மிஷினே திமுக தான் என்று முதலமைச்சர் விஜய் சாடல். கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் விஜய். திறந்தவெளி வேனில் சென்ற முதலமைச்சரை பார்த்து தவேக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆரவாரம். கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய காவல்துறை.
முதலமைச்சர் விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதே காரணம் என்று மாவட்ட எஸ்பி ஹரிகரன் பிரசாத் கொடுத்த விளக்கத்தால் அதிர்ச்சி. தங்களால் முதலமைச்சருக்கு என்ன அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடும் என்று அமைச்சர் புசி ஆனந்தை சூழ்ந்து செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் வாக்குவாதம். நான் வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இன்னானே நீங்க என்ன பாஸ் கொடுத்துறீங்க, உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து என்ன எங்களால செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரப்போகுது? கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்தது உள்ள வழக்கமா இது பிரைம் மினிஸ்டர் ஈவெண்ட் சிஎம் ஈவெண்ட்ல கொடுப்பாங்க. திடீர்னு செக்யூரிட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உள்ள பண்ணியாச்சு. ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் வந்து கோச்சிக்காதீங்க. நான் ஒரு ஐஜி அவங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு சரி, நான் கோச்சிக்காதீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களோட இதை கவனத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்லிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம். செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டதும் அவர்கள் பயன்படுத்திய பாதையை கூட தகரங்களை கொண்டு அடைப்பு. கரூரில் முதலமைச்சரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை காண அனுமதிக்க மறுத்த போலீஸ் டிஎஸ்பியின் கையை பிடித்து கடித்து வைத்த இளைஞர். இளைஞரை கன்னத்தில் அறைந்து காவலர்களிடம் ஒப்படைத்த பரபரப்பு காட்சிகள். கரூர் நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட பணி நியமன ஆணை தற்காலிகமானதாகவே இருக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சியை வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கரூர் நெரிசலில் இறந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். பள்ளிக்கல்வி, வருவாய் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறைகளில் பணிகள் ஒதுக்கீடு.